ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் ஆதவன், அதுக்கப்புறம் நடிகை விலாசினி அவங்களுடைய 2வது திருமணம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, விலாசினிக்கும் சரி விஜய் ஆதவனுக்கும் சரி ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. அவங்களுடைய 2வது திருமணத்தை அவங்களோட 2வது திருமணம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகர் விஜய் ஆதவன் ஆதித்யாவில் கொஞ்சம் நடிங்க பாஸ் மூலமாக பிரபலமானவர். அது மட்டும் கிடையாது, இப்போ விஜய் டிவியில் நிறைய காமெடி ஷோஸும் அவர் பண்ணிக்கிட்டு வராரு. விலாசினி விலாசனோட பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க இளையராஜா குடும்பத்தோட நெருங்கின சொந்தக்காரங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல சிங்கரும் கூட. அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்போ அக்காவாக ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது நம்ம 3 ஜோடிகள் இருக்காங்கல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸில், அவங்களுடைய அக்காவா இவங்க ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரோல் இப்போ வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா அந்த ரோலுக்கு ஒரு பொருத்தமான கேரக்டராக அவங்க பண்ணிட்டு வராங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம விலாசினிக்கு திருமணமாகி அது விவாகரத்தும் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம விஜய் ஆதவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இப்போ விவாகரத்து ஆயிட்டு இருக்குது. அதாவது அந்த கோர்ட் கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அவங்க தன்னுடைய 2வது திருமணத்தை பற்றியும் தான் இத்தனை காலமாக அவங்க லிவிங் டுகெதராக இருந்திருக்கிறாங்க, அதை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது விஜய் ஆதவனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலான பதிவாக போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்பவும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய விவாகரத்து வழக்கு இன்னும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் 2வது கல்யாணம் நாங்கள் இந்த மாதிரி லிவிங் டுகெதராக இருக்கும் அப்படிங்கிற பேச்செலாம் எனக்கு கேட்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் போதும். ஏன்னா எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்கள எல்லா 24 ஹவர்ஸும் நம்மளால் பிடிச்சி வச்சிட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தன்னுடைய முடிவை இந்த கல்யாண அந்த பந்தத்துலேருந்து முடிச்சுக்கிட்டு போகிறது என்ன சொல்கிறது, இது ஒரு துயரமான விஷயம். அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரும் முன்ன பேசிக்கிட்டு இருந்தது, நிறையா ஃபோன் கான்வர்சேஷன் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சின்ன விஷயமா இருந்ததுனால நான் அதை பெருசாக கண்டுக்கல. இது நாளுக்கு நாள் அதிகமாக போயிடுச்சு. நாங்கள் விவாகரத்து என்னைக்கு அப்ளை பண்ணணுமோ கோர்ட்டில், அப்போலேருந்தே அவங்க லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய திருமண வாழ்க்கை இத்தனை காலமும் நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் அதே உண்மையை நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்தும் எதிர்பார்த்தா அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. நான் இதுக்கு மேலே என்னுடைய குழந்தைகளுக்காக என்னுடைய லைஃப்பை நான் வாழ போகிறேன். எனக்கு மீடியா ஃபீல்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு நாங்கள் 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எந்த இடத்துல நான் அவரை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து தவற விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா எல்லா இந்த விஷயத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு புரியல. 2 பேரும் சேர்ந்து தானே நம்ம இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம். எந்த ஒரு கட்டத்தில் நம்மளுடைய 2 பேத்துல ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆதவனோட ஒய்ஃப் போட்ட இப்போது உருக்கமான பதிவு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இந்த சமயத்தில் தான் பிரதீப் ஆண்டனியும் தன்னுடைய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போகிறதா சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன்லேருந்து ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய 9 மாத கர்ப்பிணி ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ண விவாகரத்து செஞ்சாலுமே அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உள்ளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 9 மாத கர்ப்பிணி ஒய்ஃபோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போகிறேன், எங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் ஒரு பேபியோ ஒரு சன்னோ ஒரு டாட்டரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் ஒரு கெட்ட வார்த்தை கலந்து அவர் போட்டது தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுதான் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வரத்துக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி
ஆல்ரெடி அவர் வந்து பிக் பாஸ் சீசன்ல கெட்ட வார்த்தை பேசுனதுனால தான் அவருக்கு ரெட் கார்டு குடுத்து எவிக்ட் பண்ணுனாங்க. அ அதனால அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த மாரி கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா, நான் உங்கள இதுக்கெல்லாம் அனுமதிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் என்ன தப்பா பேசாதா? இல்ல என்னுடைய குடும்பத்த தான் தப்பா பேசாதா? ஏன் இந்த மாரி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாளுக்கு நாள் அவங்களுடைய பிஹேவியர பத்தி திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையா இருக்கிறேன். எனக்கு வந்து என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போது. அத வந்து இந்த இணையதளத்தில நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு புடிச்சவங்களோட நான் வந்து நேர்மையா தான் இருக்கிறேன். சிலர் வந்து வெளியில போலியா நடிப்பாங்க. ஆனா உள்ள வந்து அழுக்கா இருப்பாங்க. நான் அந்த மாரி கிடையாது. நான் உள்ள எப்படி இருக்கிறேனோ, அப்பதான் வெளியிலயும் எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறேன். இ இத நான் எத்தன காலம் உன்கிட்ட சொல்றது? இப்படி இருக்கிற நிலைமையில தான் என்னுடைய 9 மாத கர்ப்பிணி ஒய்ஃப நான் வந்து விவாகரத்து பண்ணாலும், இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய ஒய்ஃப் பூஜாவ அவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பெரிய ஆச்சரியமே. இந்த மாரி நிலையில தான் விலாசினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்களுடைய சொந்த முடிவு. தனிப்பட்ட முடிவு. இதில யாரோட தலையீடும் இருக்க முடியாது. நாங்க வந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கி தான் இந்த கல்யாணத்த பண்றோம். இதில வந்து நீங்க கேட்குற கேள்விகளுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அதிர்ச்சிகரமான பதிவ போட்டிருக்காங்க. விஜயராகவன், விலாசினியோட இந்த திருமணம் வந்து சோஷியல் மீடியாவுல ஒரு பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. அது மட்டும் கிடையாது. வேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இளையராஜா சாரோட ரொம்ப நெருங்குன ரிலேட்டிவ். அதனால நெறைய கான்சர்ட்ல அவங்க பாடுறத நெறைய பார்க்க முடியுது. அவங்க ஒரு பாடகர் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த சமயத்துல தான் அவங்க திருமணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சது மட்டும் இல்லாம, தன்னுடைய குழந்தையோட பிறந்த நாள எல்லா செலிபிரிட்டீஸோட ரொம்பவும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த செலிப்ரேஷன்ல தான் வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்டத்தட்ட 1 ஆர் 2 இயர்ஸுக்கு மேல இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில வந்திருக்குது. இது வந்து விஜய் ஆதவனோட ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் கவலையா இருக்குது. ஏன்னா, ஒரு காமெடி கேரக்டரா தான் அவர வந்து எல்லாருக்குமே அறிமுகமா தெரியும். இந்த மாரி நேரத்துல அவரு தன்னுடைய மனைவிய விவாகரத்து பண்ணி அந்த கேஸ் கூட இன்னும் முடியல. தன்னுடைய 2வது கல்யாணத்த பத்தி அவரு இந்த மாரி அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறது எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமா இருக்குது. ஏன் இந்த மாரி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்து அவங்கள திட்டிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது. விலாசினிக்கும் நெறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு குடும்பத்த ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அ விஜய் ஆதவன் வந்து ரொம்ப நல்லவரு. நீங்க அவங்களுடைய ஃபேமிலிய ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து நம்ம விலாசினிய நோக்கி வருது. அதுக்கு தான் அவங்க கோவமா பதில் சொல்லியிருந்தாங்க. யாருமே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடாதீங்க. அவங்கவங்களுடைய லைஃப் அவங்களுடைய முடிவு. இதுல கருத்து சொல்றதுக்கோ, இதுல எடுத்து சொல்றதுக்கோ வேற எதுவுமே கிடையாது. ஒரு வாழ்க்கைய பிடிச்சா தான் வாழ முடியும். பிடிக்காத வாழ்க்கைய எத்தன நாள் உங்களால வாழ முடியும்? ஆ அ தேன் கூட சாப்பிட சாப்பிட திகட்டி போயிடும். அந்த மாரி தான் வாழ்க்கையும். பிடிக்காத வாழ்க்கையில இருக்கிறத விட விலகி வர்றது ரொம்பவும் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நான் நெனைச்சது தான் அவரும் நெனைச்சிருக்கிறாரு. நாங்க வந்து இப்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்களுடைய திருமண அனௌன்ஸ்மென்ட்ட நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸா வந்து அவங்க குடுத்துருக்காங்க.